வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டிசம்பர் 15 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். அளவோடு உணவு உண்டால் உடல் உணவை சீரணிக்கும். அதிகமாக உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். ஆம் அன்பர்களே, இந்த உடலானது உணவை கொண்டுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அளவான உணவு என்பது அனைவருக்கும் அவசியம் தேவைதான். அந்த உணவை அதிகமாக உண்ணும்போது அங்கேதான் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற ஓட்டங்கள் நம் உடலுக்குள்ளாக சீராக ஓடிக்கொண்டே இருக்கும்போது தான் உடலிலே நோய் இல்லாமல் நாம் வாழ முடியும். அந்த ஓட்டத்தில் குழப்பம் வரும்போது அங்கே நமக்கு வலியோ, அந்த வலியின் காரணத்தினால் ஏதாவது நோய்களோ நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மிகுதியான உணவால் நம்ம உடம்புக்கு அதிகமாக அந்த உணவை வயிற்றுக்குள்ளே வைக்கும்போது இந்த உடலுக்குள்ளாக ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால், நம்ம இரவில் சட்னி ஆட்டி மீந்து போயிடுச்சுன்னா அதை அப்படியே வச்சிட்டோன்னா அது என்ன ஆகுது? பொசபதன்னு போயிடுது. அதே போல் தாங்க நம்ம உணவை அதிகமாக உள்ளே போட்டோம்னா அந்த உணவும் சரியாக ஜீரணாகாமல் போகும்போது அங்கே புளிப்புத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பேர் தாங்க கேஸ். நம்ம பாஷையில் உப்புசம்னு சொல்கிறோம். அதிகமாக இந்த மாதிரி உப்புசம் ஏற்படும்போது அங்கே என்ன ஏற்படுகிறது என்றால், இரத்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படுகிறது. சுற்றிக்கிட்டு இருக்கிற இரத்தம் அந்த புளிப்புத்தன்மையினால் நொறைச்சி போன இரத்தமாக மாறுது. அவ்வாறு நுரைத்து போன இரத்தமானது உடல் முழுவதும் சுழலும்போது எந்தெந்த இடத்துல தங்கி தங்கி வருகிறதோ அந்தந்த இடத்துக்கு வலி என்பது நமக்கு ஏற்படுகிறது. புளிப்பு இரத்தத்திற்கு வந்து சேரும்போது 4ஆம் வட்டத்தில் அந்த நரம்புகள் எல்லாம் பாதிப்புக்கு உண்டாகும். புளிப்பாத்தன்மையானது நேரடியாக புளிப்பாக நரம்புக்குள்ளே போகாதுங்க. ரசாயன அம்சத்தில் இருக்கக்கூடிய புளிப்பானது காற்றாக நரம்பில் புகுந்துவிடும். நரம்பில் காற்று போகக்கூடாதுங்க. அதனால் நம்ம கை கால்கள் விழுந்து விடுகிறது. அந்த இடத்துல சுரணையற்று போயிடும். வயிறு எப்போதும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தவறான எண்ணம். இந்த பழக்கத்தினால் உணவு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் ஏதோ எழுந்து விட்டது போல் நம்ம நினச்சிக்கிட்டு அப்பப்போ ஏதோ ஒன்று வாயில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உடம்புக்கு உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகிக்கிட்டே தான் இருக்குது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உணவினால் மட்டும் இல்லைங்க. காற்று, கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை, பூமியின் நடுமையத்திலிருந்து அணுக்கள் உடைந்து போகிற போது அதிலிருந்து தெறிக்கக்கூடிய துகள்களிலிருந்து 4 வகையிலும் நமக்கு சக்தி கிடைத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உணவை மாத்திரம் எப்பயும் நிரப்பி வச்சுக்கிட்டோன்னா மற்ற 3 வகையில் இருக்கிற வந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியானது நமக்கு கிடைக்காமல் போய்விடுங்க. அதனால் அளவோடு உண்டு வளமோடு வாழலாம். அதற்கான மகரிஷியினுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து சிறப்பாக வாழ அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.